ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னவி குக்கிங் வேஸ்க்கு வணக்கம். வாங்க ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் செய்வோம். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், குடமிளகா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பொரியல் பண்ணுவோம். ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை நான் வந்து சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரே ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போகிறேங்க. அதுக்கு மேலே நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒரு கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். அது பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு அதுக்கிட்ட நம்ம தக்காளியும் பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிடுவோம். பாருங்கள், அது வதங்கினே இருக்கட்டும். பாருங்கள், நம்ம அரைஞ்சி வச்ச தண்ணி எடுத்துகிட்டு காயெல்லாம் நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கோம். அது அப்படியே என்ன பண்ணலன்னா எல்லாத்தையும் கடாயில் போட்டு அதை ஒரு வதக்கிடுவோம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு அதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்கள், அதில் ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா ஒரு 2 போட்டிருக்கறனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போகிறோங்க. அது போட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் வதக்கிடுவோம். பாருங்கள், ஒரு வதக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அது வேகட்டோங்க. வெந்த பிறகு திறந்து பார்க்கலாம். நம்ம செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்த உடனே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவிட்டோம்னா இன்னும் வாசனையாக இருக்கும். இது பாருங்கள், இது எல்லா சாப்பாட்டுக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம். இது மாதிரி 4-5 காய்கறிகள் நம்ம சேர்த்து செய்யலாங்க. செய்யும்போது இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? தேங்க்யூ.